ஜூலிக்கு நான் கேட்குறேன், நீ என்கிட்ட வந்து பேசு, நான் பேசுகிறேன் சரியா? ஜூலியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் வர்த்து இல்லை, அந்த அளவுக்குலாம் வர்த்து இல்லை. கிட்னி திருடுறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை ப்ரோ, புரியுதுங்களா? கிட்னி திருடுறாங்க ப்ரோ, அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கு வக்கு இல்லை. அவங்கள கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிரகாஷ் ராஜை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, சத்யராஜை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லாருமே தளபதி கூட நடித்தவங்க தான். அவங்க கூத்தாடி இல்லையா? விஜய் மட்டும்தான் உங்களுக்கு கூத்தாடியா? அவங்க கூத்தாடி இல்லையா என்ன? எதனால எல்லா கார்னர்ல இருந்து விஜய் வந்து அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஒருத்தன் வந்துட்டு வளர்ந்து சிஎம் ஆயிடுவானோ, எவனோ ஒருத்தன் அதாவது சினிமா நடிச்சிட்டு இருந்தவன் இதுல உட்காரலாமா, சிம்மாசனத்துல உட்காரலாமா அப்படிங்கிறது தான். எல்லாருமே கூத்தாடி தான் ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ, எல்லாருமே கூத்தாடி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூத்தாடி தான், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூத்தாடி தான், புரட்சி அம்மா நம்ம ஜெயலலிதா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களும் கூத்தாடி தானே. ஏன் நீங்க சொல்றீங்க மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி கூத்தாடி? அவரு கூத்தாடி இருந்தா என்ன, அவர் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருல்ல, அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட். அவர் வந்து எதனால விஜய் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவர் வெற்றி பெறணும். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, போதையில்லா தமிழகம் அப்படின்னு வந்து இது சொல்லியிருக்காரு. உடனே வந்து எல்லா டாஸ்மாக்கும் இழுத்து மூடிடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குறைப்பாரு. இப்போ இருக்கிறது நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ பேர் போதை போட்டு கொலை கற்பழிப்பு அதெல்லாம் இல்லாமல் பெண்களுக்கு நிறைய சட்டத்திட்டம் கொண்டு வந்திருக்காரு. 2000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 2500 ரூபான்னு அறிவிச்சிருக்காரு. ப்ளஸ் வந்துட்டு அவர் ஏதோ நினைக்கிறாரு. இப்போது நம்மளே பார்க்குறோம்ல, நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காலையிலேருந்து இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, வெயிலில் வரீங்களா, அப்போது அவருக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே இப்போ நானும் சினிமாவில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை கிடைச்சா, ஐயோ இந்த நாளைக்கு இந்த பேமெண்ட் வரும் அப்படின்னு எல்லா நாளும் நான் வேலை எதிர்பார்ப்பேன். அப்படின்றவருக்கு அடுத்து 20 வருஷத்துக்கு அவருக்கு லைனப்பா படங்கள் இருக்கு. அவர் நினைச்சா ஏசிலே உட்காந்துட்டு ஜம்முன்னு இருந்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிடலாம். அவர் ஏன் இந்த வெயில் வந்து கஷ்டப்படணும்? ஒருத்தர்கிட்ட கண்டவங்க கிட்டலாம் ஒரு சொல் வாங்கணும், புரியுதுங்களா? அவருக்கு லைனப்பா வேலை இருக்கு, கோடிக்கணக்கில் அவர் சம்பளம் கொடுக்க ஆள் இருக்காங்க. அதை விட்டு வராருன்னா கண்டிப்பா ஏதோ பண்றதுக்கு தானே வராரு. அதனால விஜய்க்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க எல்லாரும். இப்போ இதுல விஜய் வந்து 2500 ரூபாய் தரேன்ற, ஆமா, அது மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்க? அவர் வந்து மக்கள் பணத்தை வாங்கிட்டு அவர் எடுக்காம நாங்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இவங்களும் அதானே பண்றாங்க? யாரு இருக்க கட்சிகளும் அதானே பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல 2000 ரூபாய் வீட்டுக்கு வருது அப்படின்றவங்க இருங்க, நான் சொல்றேன். இந்த வருஷம் வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு எங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. வருஷம் எல்லா வருஷம் கொடுக்கறது தான் பொங்கலுக்கு. அப்புறம் நான் கேட்குறேன், போன வருஷம் பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல அவங்க? அதில் எவ்வளோ அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். எத்தனை குடும்பங்கள் வந்துட்டு அந்த பொங்கலுக்கு கொடுக்குற அந்த புடவை வேஷ்டி சேலை அந்த காசு 3000 ரூபாய் நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க தெரியுமா? ஏழை எளிய மக்கள் வந்து அதை நம்பி இருக்காங்க. அதையே அவர் கொடுக்கல சிஎம். நான் கேட்குறேன், ஏன் கொடுக்கல? அப்போ ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 3000 ரூபாய் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை கோடி குடும்பம் இருக்கு? அதுக்கு 3000 ரூபாய் அதில் எவ்வளோ போயிருக்கும்? அப்போ இந்த பொங்கல் கொடுத்தாங்க, சரி பொங்கல் கொடுத்தீங்க ஓகே. அது என்ன வந்து நடுராத்திரியில் விடிய 5000 ரூபாய் போட்ட கணக்கு, புரியுதுங்களா? அதெல்லாம் ஓட்டுக்கு வந்து இப்ப கேக்குறாங்க. அப்ப நாங்க சப்போர்ட் பண்றது தப்பு இல்லையே. அதனால சப்போர்ட் பண்றீங்க. ஆமா, வெற்றி பெற்றுவாரு கன்ஃபார்ம். கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. அவர் எங்களுக்கு பயம்லாம் இல்ல, நிச்சயம் சொல்லு பேசு. வெற்றி நிச்சயம், கண்டிப்பா. அவர் பயம்லாம் எங்களுக்கு சுத்தமா இல்ல. அவர் ஜெயிப்பாரு. அவர் ஜெயிக்கலனாலும் ஜூலிலாம் பாத்தீங்கன்னா விஜய்லாம் ஜெயிக்கலாம். நான் கேக்குறேன், ஜூலிக்கு நான் கேக்குறேன், நீ என்கிட்ட வந்து பேசு, நான் பேசுறேன் சரியா? ஜூலியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் வர்த்து இல்லை, அந்த அளவுக்குலாம் வர்த்து இல்லை. கிட்னி திருடுறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை ப்ரோ, புரியுதுங்களா? கிட்னி திருடுறாங்க ப்ரோ, அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கு வக்கு இல்லை. அவங்கள கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிரகாஷ் ராஜை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, சத்யராஜை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லாருமே தளபதி கூட நடித்தவங்க தான். அவங்க கூத்தாடி இல்லையா? விஜய் மட்டும்தான் உங்களுக்கு கூத்தாடியா? அவங்க கூத்தாடி இல்லையா என்ன? எதனால எல்லா கார்னர்ல இருந்து விஜய் வந்து அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஒருத்தன் வந்துட்டு வளர்ந்து சிஎம் ஆயிடுவானோ, எவனோ ஒருத்தன் அதாவது சினிமா நடிச்சிட்டு இருந்தவன் இதுல உட்காரலாமா, சிம்மாசனத்துல உட்காரலாமா அப்படிங்கிறது தான். எல்லாருமே கூத்தாடி தான் ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ, எல்லாருமே கூத்தாடி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூத்தாடி தான், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூத்தாடி தான், புரட்சி அம்மா நம்ம ஜெயலலிதா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களும் கூத்தாடி தானே. ஏன் நீங்க சொல்றீங்க மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி கூத்தாடி? அவரு கூத்தாடி இருந்தா என்ன, அவர் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருல்ல, அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட். அவர் வந்து பாடல் வந்து லிரிசிஸ்டா இருந்தவர், பாடல் ஆசிரியரா இருந்தவர். அப்ப அவர் கூத்தாடி இல்லையா?
துணை முதலமைச்சர்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி நம்மளுக்கு துணை முதலமைச்சர் இவருன்னு தெரியும், உதயநிதி ஸ்டாலின் தெரியும்? அவர் 4 படம் நடிச்சதுனால தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்க 4 படம் நடிச்சுட்டு மக்களுக்கெல்லாம் தெரிய வச்சுட்டு துணை முதலமைச்சராக உட்கார வைக்கிறாங்க. அப்பயே எங்க தளபதிக்கு தகுதி இல்லையா என்ன? இப்போ திமுக எதிர்க்கிறாரு, கலைஞரை ரோல் மாடல்ன்றாரு. அதுலயே ஒரு பெரிய முரண்பாடு ஆகுதுல்ல. இவங்க வந்து எதிர்க்கல, அவங்க அப்படி பண்றனால தான் அவர் அப்படி பேசுறாரு. இவங்க எதிர்க்க கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் சார் வந்து நடிக்கும் போதே வந்துட்டு தான் என்னோட எதிரி. சரி ஓகே, டிவிகேவா டிஎம்கே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி. ஆனா கலைஞர் ரோல் மாடல்ன்றாரு. டிஎம்கேவே அது ஃபவுண்டரே அவர்தான். அவர் எதுக்கும் போது எப்படி அவங்கள பார்த்து வளர்ந்துருக்காரு. ரோல் மாடல்னா அவர் பண்ணிருக்காரு தான் ப்ரோ. கலைஞர் வந்துட்டு என்ன சொல்றது, பண்ணிருக்காரு, கொஞ்சம் சொரண்டி இருக்காரு. சரிங்களா? ரோல் மாடல்னா அவர் பேச்சு திறமை ப்ரோ. அவர் வந்து நல்லா பேசியே அறிஞர் அண்ணாவும் கலைஞருக்கும் தெரியாத பேச்சுகளே இல்லை. தமிழ்ல நிறைய பண்ணி செம்மொழி, தமிழ்நாடு வந்து செம்மொழி தகுதிப்பாடுல இருந்து கொண்டு வந்திருக்காரு. நிறைய பண்ணிருக்காரு தான். மேபி அதுல கூட ரோல் மாடல்னு சொல்லலாம். ஆனா வந்துட்டு வாரிசு அரசியல் பண்றாங்கல்ல, அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. வாரிசு அரசியல் பண்றது பிடிக்கல. தளபதி பாத்தீங்கன்னா தொண்டர்களை கூட தலைவர் ஆக்கி வச்சிருக்காரு. அவங்க இதுல அப்படி பண்ணுவாங்களா? வாரிசு அரசியல் தானே பண்றாங்க. நீங்க வரீங்களா சொல்றீங்க. அதனால விஜய் விஷயமா